ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம குபேரா படம், தனுஷ் நடித்த குபேரா படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 6 மொழியில் ரிலீஸ் ஆகிற இந்த படத்தோட ட்ரெய்லர் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே வில்லனை தான் கட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனன் சாரை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இவருக்கும் இந்த வில்லனுக்கும் இடையில் பெரிய பகை போய்கிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, ஒரு சேரிக்கும் ஒரு பெரிய முதலாளிகளுக்கும் இடையில் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன கதைன்ற மாதிரினா, ஒருத்தர் பிஸ்னஸை ஒருத்தர் அழிக்கிறதுக்கு மூவ் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி ஒருத்தர் தப்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இதோட பேசிக் கான்செப்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் வந்து கச்சா எண்ணெய் அமைப்பில் அந்த இது நம்ம பெட்ரோல் எடுக்கிற கச்சா எண்ணெயில் இருப்பாங்க. சேம் அதே இதில் தான் அவர் இருந்திருப்பார். ஸோ அவரை எப்படியாவது காலி பண்ணி அவரோட கம்பெனியை வந்து கைப்பற்றிடணும், அவர் க்ளோஸ் பண்ணணுன்றதுக்காக வில்லன் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நாகார்ஜுனன் சார் இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வில்லன் வந்து அவரை வந்து ஒரு கேஸில் மாட்டி விட்டு அவரை போட்டு தள்ளிடும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அதேமாதிரி நாகார்ஜுனனுக்கு இங்கே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அவங்க இறந்துருவாங்க போல். ஸோ இவர் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதே மாதிரி இவர் கூட இருக்கிறவங்களே வந்து இவருக்கு அகெயின்ஸ்ட் ஆகி அவர் வந்து ஜெயிலுக்கு போகக்கூடிய காரணமாக கூட அமைஞ்சிருக்க மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. இதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது தான் தனுஷோட என்ட்ரி காட்டுறாங்க. சேம் இதே மாதிரி தான் தனுஷ் செம்மையாக இருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு பிச்சைக்கார மாதிரியான ஒரு கெட்டப் அவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து இதுக்கு முன்னாடி நடித்த நிறையா படங்களில் ரியலைஸ்ட் அந்த ஃபேஸோடு இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. சேம் இந்த இதுலேயும் வந்து அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் வந்து 2-3 படங்களோட சாயல் வந்து அவர்கிட்ட தெரியுது. அதே மாதிரி அவர் மும்பையில் நடக்கிற இந்த கதை மாதிரி இருக்கிறதுனால பேக்ரவுண்டில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்க அந்த மாரியே முக்கியமான பில்டிங்ஸு, கடல், இது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. பெஞ்சில் இருந்து எல்லாமே வந்து அவர் மும்பையில் தான் வாழ்கிறாரு. மும்பையில் ரொம்ப ஒரு ஏழ்மையில் இருக்கிற மாதிரி காட்டுறதுனால இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இந்த சீனில் வச்சுருக்காங்க ட்ரைலரில். ஓகே, அவர் அங்கே இருக்கிறாரு. இவர் வந்து எப்படி இந்த இடத்துல வந்தார், இவங்க எதுக்கு இங்கே இருக்கார் அப்படின்றது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் இவரை வந்து காப்பாற்றி கூட்டு வராரு. யார்? நம்ம நாகார்ஜுனன் சார். ஆமாம், அவர் தான் வந்து இவரை வந்து இங்கே கொண்டு வராங்க. இதுக்கடையில் தான் இவருக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு லவ்ஸ் போகிற மாதிரியும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதேமாதிரி ஃப்ளாஷ்பேக் சீனும் ஒரு சீன் இருக்குது. ஸோ இவர் எப்படி மும்பைக்கு வந்தார், இப்படி இவர் ஏன் இந்த நிலைமை ஆனார் அப்படின்ற ஒரு சில சீன்ஸும் இந்த இதில் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சேம் டைம் இங்கே நாகார்ஜுனன் சாரோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இவர் வந்து தனுஷை யூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு பெரிய பாப்புலரான ஒரு லொக்கேஷனுக்கு மாதிரி லுக்குக்கு கொண்டு வராங்க. ஆனால் இந்த இதில் இவருக்கும் ஹீரோயினுக்கும் போகிற அந்த லவ்ஸ் வந்து அவரோட இன்ட்ராக்ஷனுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால ஒரு சில இதில் வந்து அவரை வந்து போய் மிரட்டுற மாதிரியான சீன்ஸும் கூட இங்கே இதில் இருக்குது. ஹீரோயினை வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனன் சார் போய் மிரட்டுற மாதிரிலாம் ஒரு சில சீன் இருக்குது. ஆனால் இதில் வந்து அவங்க ரெண்டும் லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து எதனால் இப்படி ஆகுறாங்க, இவர் என்ன செய்கிறாரு, இந்த பக்கம் நாகார்ஜுனன் சார் அவரோட வில்லனை ஜெயிச்சாரா, அதுக்கு தனுஷை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணார், அந்த இதில் தான் இருக்குது. இதில் ஒரு சாங்கும் பயங்கரமாக இருக்குது. ஓகே, இந்த படம் வந்ததுக்கப்புறம் படத்தோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.